சார் இந்த தேவநாதன் தெரு தெரியாதுப்பா. அண்ணா இந்த தேவநாதன் தெரு எங்க இருக்குன்னு தெரியுமா? அங்க ஒரு எஸ்டிடி பூத் இருக்குல்ல? ஆமாங்க, எஸ்டிடி பூத் இருக்கு. அப்ப நீங்க 3வது ரைட்ல போங்க. சரிங்க, தேங்க்ஸ். மெட்ராஸுக்கு புதுசு போல இருக்குல்ல? எடிட்டர் என்ன சொன்னாரோண்டா? டைட்டில் மாத்திட்டேன். கொடுத்துட்டியா? ப்ரூஃப் கொடுத்துட்டியா? மேடம், நான் உதயகுமாரன் மிஸ்டர் பஷீரை பார்க்க ஒன் வந்திருக்கேன். செகண்ட். பஷீர் யாரு? உதயகுமாரா? இந்த வரேன். அண்ணே டேய் குழப்பாதரா. அதான் உனக்கு முதல்லயே சொன்னேன்ல, இது ஸ்னேகா சிரிப்பு, இதை ஃப்ரண்ட் கவர்ல போடு. அது கிரண் இடுப்பு, அதை பேக் கவர்ல போடு. திருஷாவை சென்டர்ல போட்டு. சரிண்ணே. யாருமே என்ன கூப்பிட்டது? நான் இல்ல, அவரு. நீ தான் கூப்பிட்டேன்னு பயந்துட்டேன். என் பேர் உதயகுமாரன், சுசீந்திரம். தேவமணி சார் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஓ சுசீந்திரமா? சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி எழுதியிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. வெயிட் பண்ண மட்டும் வேலை கிடைக்கவா போகுது? அது சரி, என் படிப்புக்கு ஏற்ற வேலையை எனக்கு இன்னும் கிடைக்கலையே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எஸ்எல்சி ஃபெயில். என்னால் முடிஞ்சது இந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் உனக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறேன். உனக்கு ஓகேயா? பரவாயில்லைங்க, அது போதும். சரி, அப்போ ஃபாலோ மீ. ஜாம்பவான் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்ப்போம். யாரு? வாயா பஷீர், என்ன சமாச்சாரம்? சார், இவன் உதயகுமார், எங்கள் ஊர் பையன். எம்எஸ்சி ஃபிசிக்ஸு. நம்ம பத்திரிக்கையில் ரிப்போர்ட்டராக சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். எம்எஸ்சி படிச்சிருக்காருன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் வேலை? ஏன் சார், அப்போ ரிப்போர்ட்டர் வேலைக்கு படிப்பே தேவையில்லையா? இல்லை, இதுக்கு மேலே ஏதாவது காலேஜ், டுட்டோரியல் காலேஜுக்கு வேலைக்கு போகலாமேன்னு சொன்னேன். பத்திரிக்கை மூலியமாக என்னால் முடிஞ்ச சேவையை செய்யலாம்னு. ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஹலோ, ஈவினிங் டிஃபன் தானே? சேவை பண்ணிவிடு. சேவைன்னா நமக்கும் பிடிக்கும். அப்புறம் மூலவரை பார்த்துட்டு வேலையில் ஜாயின் பண்ணிடு. மூலவரா? எம்டி மிஸ்டர் பாட்டியா. சார், இவரை எந்த செக்ஷனில்? நீ எந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணுற? நான் சினிமா கூத்து பார்க்குறேன் சார். சினிமா கூத்தா? இவரை ரா கூத்தில் போட. சரி சார். வா உதயா. சார் வணக்கம். இவர் தான் சீதாராமன், இந்த மேன்ஷன் ஓனரு. இது உதயா, என் ஃப்ரெண்டு. என் கூட தான் தங்க போகிறான். போன மாதம் வாடகை, இந்த மாதம் இவனுக்கு அட்வான்ஸு, எல்லாத்தையும் அடுத்த மாதம் தந்துடுறேன். கேட்க மறந்துட்டேனே, போன வாரம் வயிற்றில் ஆப்ரேஷன் போனீங்களே, என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நீ எங்க வேணா போய் தங்கிக்க, நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன். டேய் வந்துடுறா. டாக்டர் ஏதோ ஆப்ரேஷன் மாற்றி பண்ணிட்டார் போல தெரியுதுடா. ஆப்ரேஷன் மாற்றினா எது வேணாலும் ஆகும். டேய் பழைய படி பார்த்து வா, இல்லைன்னா உதிர்ந்துடும். என்னடா ஒரு மாதிரி இருக்குத? ஊர் நினைப்பா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரு, ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, பாடி முழுக்க பீடி தொங்க ஒரு பங்கு கடை எஃபெக்ட்ல உட்கார்ந்துருக்காரு. இவர் ஒரு மகா கேடி. ஆனா இந்த மேன்ஷனுக்கு இவர் தான் ஒரு தத்துவ தோப்பு. ஐயா, இது என் ஃப்ரெண்டு உதயா. சாமி, என்ன வேலை பார்க்குறீங்க? வேலை செய்தெல்லாம் உடலப்பா, நான் ஒரு ஆத்மாப்பா. ஆத்மா? கீழே வெயிட்டிங்ல பத்மா. பத்மான்னு உடனே ஆத்மா எப்படி அலறிக்கிட்டு ஓடுது பாரு உதயா. வெஸ்ட் இண்டீஸ் டீமு மெட்ராஸ் வந்தப்போ பிறந்தவன். நதி மூலம் ரிஷி மூலம் கேட்காத. இது மாதிரி பல பயங்கரங்கள் இருக்கு இங்கே. இதுதான் நம்முடைய ரூமு. வா, வலது காலை எடுத்து வச்சு வா. டேய், இவ்வளவு நாளாக இது சிங்கிள் ரூமு, இனிமே இது டபுள் ரூம். ஓகேயா? வா உட்காரு. நைட்டு படுக்கும்போது காலை போட்டேன்னு வச்சுக்க, கண்டுக்காத. இது ரிசப்ஷன் ஏரியா. இந்த சேர் யாரும் வந்தால் உட்காருவாங்க. கதவை திற, காற்று வரட்டும். டே, காலையில் 8லேருந்து 9 மணி வரைக்கும் தண்ணி வரும். அதில் உனக்கு ஒரு பக்கெட் உண்டு. அதில் நீ கையை கழுவியோ மூஞ்ச கழுவியோ வேற எதை வேணாலும் கழுவிக்கோ. திறமை இருந்தால் குளிச்சுக்க. காலையில் ஊதுவத்தியை கொளுத்து, நைட்டானா கொசுவத்தியை கொளுத்து. டேய் அவசரப்பட்டியே. சுவிட்ச் இருக்குது, ஃபேன் இருக்குது, பல்பு இருக்குன்றதுக்காக கரண்ட்டும் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டியே. இங்கே பாதி நேரம் கரண்ட் கட்டு, சில நேரம் தான் கைத்தான் ஃபேன், பல நேரம் கைதான் ஃபேன். இது என் செல்ல பொண்ணு கரிமா. கரிமா உம்மா. டாய்லெட். உதயா, ஏன்டா அங்க போற? டேய் வேணாண்டா. அங்க 3 பேர் இருக்காங்க. விழிப்புணர்வு படைன்னு பேரு. கொலகார பசங்கடா.
அவங்க மூச்சு காத்து கூட நம்ம மேல படக்கூடாது. ஜாக்கிரதையா இரு. சுத்தம் சோறு போடும் என்பார்கள். நம் தேசத்திலோ அசுத்தம் தான் சோறு போடுகிறது. குப்பை தொட்டிகள். அடிமை உலகத்தின் மற்றுமொரு நாள். சார் நான் வேலை பார்க்குற பத்திரிக்கை சார், எனக்கு சோறு போடுறது. ஜனசெய்தி, துடிப்பான தினசரி. உங்களுக்கு சோத்தை போட்டுட்டு எங்க அறிவை திருடுற பத்திரிக்காச்சே. வாஞ்சி சார உள்ள அழைச்சிட்டு வா, நாங்களும் சந்திப்போம்ல. வாங்க போலாம். பஷீர் எங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இவன் பொன்மலை சேஷாச்சலம், அவன் ஜீவன், நான் வாஞ்சி. நீங்களாம் கம்யூனிஸ்டா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரே வள்ளலார், அவர் கம்யூனிஸ்டா? தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னாரு. அவர் என்ன கம்யூனிஸ்டா? நாங்கெல்லாம் பாவப்பட்ட இளைய பாரதம். புரியல. புரியாது. புரிஞ்சா கனவு கலைஞ்சிருமோங்கிற பயம். முகத்தை சரி பண்றதை விட்டுட்டு கண்ணாடியை உடைக்கிற ஜனங்களாச்சு நீங்க. சரிங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நல்லது. தாராளமா போலாம். பெயர் உதயகுமாரன், எம்எஸ்சி அட்டாமிக் பிசிக்ஸ். இவன் உதவி நம்ம இயக்கத்துக்கு தேவை. சார், பாம்பேல இருந்து தமிழ் நம்பின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரீனா, ஐஸ்வர்யா, மனிஷா 3 பேரில் யார் கேட்டாலும் முத்தம் கொடுப்பீர்கள்? ஐஸ்வர்யா ஓகே, மனிஷாவும் ஓகே. கரீனாவுக்கு வேணா நான் கொடுத்துக்கிறேன் சார். ஹேய். சார், சுவாமிநாதங்கிறவர் பரமக்குடியிலிருந்து கேட்டிருக்காரு. என்ன? 1 ரூபாய் காயின் ஆனா பொண்ணா? இது என்னையா கேள்வி, ஆனா பொண்ணான்ட்டு? சார், பொண்ணுன்னே எழுதுவோம் சார். எப்படியா? 1 ரூபாய் காயின்ல ஒரு பக்கம் என்ன இருக்கு? தலை. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பூ. தலைக்கு பின்னாடி பூ இருந்தா அது பொண்ணு தானே? ஐயோ, இங்க இருக்க வேண்டுவனே இல்லையா நீ? தேங்க்யூ சார். சார், வேலூர்ல இருந்து சாலமன்கிறவர் கேட்டிருக்காரு. என்ன? இந்தியாவில் திருடர்களே இல்லாமல் போய்விட்டால் எப்படி இருக்கும்? அரசியலை யார்தான் செய்வது அப்படின்னு இருக்க. சார், நீங்க பேசாம நடிக்க போலாம் சார். பஷீரே சார், எனக்கே ஒரு தத்துவ கேள்வி ஒன்று தோணுதியா? சொல்லுங்க சார், நான் வேணா பதில் அளிக்கிறேன். மனிதன் எப்போது முற்றிலும் துறந்தவன் ஆகிறான்? குளிக்கும் போது. காலி பயல, கேள்வி நேரம் இத்துடன் சார் முடிந்தது. சார் சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். சொல்ல. புரசவாக்கத்துல இருந்து வந்திருக்கு சார். என்னவா? ஐயா, நான் ஒரு ஏழை பத்திரிகையாளன். சரி. எனக்கு 500 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. ஒரு செக்கு கிழிக்க முடியுமான்னு சார் கேட்டேன். பேர் என்ன போட்டிருக்க? பஷீர்னு வந்திருக்கு சார். அவன் சீட்டை கிழிச்சிட்டேன்னு எழுதி போடுப்பா. சார் சார் சார், என்ன சார் நீங்க பாட்டுக்கு எங்கிட்டே விளையாடுறியா? கீழே போய் 500 ரூபா வாங்கிட்டு போ. தேங்க்யூ சார். இன்னைக்கு மழை வரும் சார். எப்பவுமே சிரிக்க மாட்டான், டென்ஷனா வேற இருக்கான். சார், என்ன சார் இது? நான் கொடுத்த ரிப்போர்ட் அப்படியே மாத்தி தலைகீழ போட்டிருக்காங்க. தலைகீழ போட்டிருக்கானா? யார் அது? கரெக்டாக தானே போட்டிருக்கான். விளையாடாதீங்க சார், அப்படியே மாத்தி எழுதிருக்காங்கன்னு சொன்னேன். உதயா, பத்திரிகை தர்மனம் ஒன்று இருக்கு. நீ எழுதினத்தை அப்படியே போட்டா கரண்ட்டை பிடிக்கிடுவான். எம்டிஏ வேலையை டிஸ்மிஸ் பண்ணுவான். ஐயா, அதுக்காக உண்மையை மாத்தி பொய் எழுதுறது எப்படி சார் நியாயம்? தேவைப்பட்டா உண்மைக்கு பதிலாக பொய்யா சொல்லான்னு நமக்காக தான் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. பொய்மையும் வாய்மை இடத்து. குறை தீர்ந்து நன்மை பயக்கும் எனின், அந்த பொய்யை நன்மை தரும்னா. நன்மை தரும். கரண்ட் ஒழுங்காக வரும், ப்ரெஸ்ஸுக்கு நன்மை. அரசாங்க விளம்பரம் நிறையா வரும், ஆஃபீஸுக்கு நன்மை. சம்பளம் ஒழுங்காக வரும், உனக்கு நன்மை, எனக்கும் நன்மை. சார், சீரியஸாவா சொல்றீங்க? நானும் உன் வயசில் உண்மைக்காக போறான்னு என்ன ஆச்சே? என் கூட வேலை செஞ்சவங்களாம் உண்மையை பொய்யா எழுதி பென்ஸ் காரில் சுற்றிட்டு இருக்கான். நான் இன்னும் ஆட்டோலேயே அல்லாடிட்டு இருக்கேன். ஐடியலிசம், ஆதர்ஷம், இந்த வாய்மை எல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ் ஹேபிட்ஸுப்பா. குட். ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுறியா? இல்ல சார், ராஜினாமா கடிதம். உதயா, இந்த லெட்டரை நான் எம்டிக்கு அனுப்ப மாட்டேன். நல்லா யோசனை பண்ணிக்க.
உதயா, இன்னைக்கு அசம்பிளியில் ப்ரெஸ் மீட்டிங்கு காய விட்டாங்க. ஆனால் சிஎம் நல்ல மூடில் இருந்தாங்க. ஆமாம், நீ ஏன்டா டல்லாக இருக்க? அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. எங்கள் அக்காவுக்கு சீமந்தமா. சந்தோஷமான விஷயம் தானே? 2000 ரூபா பணம் கிட்ட எழுதியிருக்காரு. ஜாம்பா வந்துட்டா நாளை காலையில் ஆஃபீஸில் வாங்கினா போச்சு. அது முடியாது. நான் தான் வேலையை விட்டு வந்துட்டேனே. ஏன்டா? பொய் எழுத சொன்னானுங்க, போடான்ட்டு வந்துட்டேன். நீ வெறுமன ரிசைன்மெண்ட் தானே வந்த? ஆனால் நான் சட்டையை பிடிச்சி அடிச்சுட்டு வந்தேன் தெரியுமா? அவ்வளவு கேவலமாக எழுத சொன்னாங்க. உன்ன மாதிரி தான் வீரப்பா பேசிட்டு வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் நான் கொள்கை பிடிப்போட இருக்கிறதெல்லாம் என் வயிற்றுக்கு தெரியலடா. பசிச்சது, பட்னி தெரியுமா? தலை சுத்துச்சு. பசியில் செத்து போயிடணும்னு பயமாக இருந்துச்சு. வேற வழி தெரியலடா. திரும்பவும் போய் சேர்ந்துட்டேன் அதே வேலையில். நீ வேணா வயிற்று பசிக்காக உன் கொள்கையை விட்டு கொடுத்துருக்கலாம். நான் அப்படி இல்லை. சரிடா, ஒத்துக்கிறேன்டா. ஆனால் நீ இப்போ என்ன பண்ண போற? வேற வேலை தேட போகிறேன். போ, கொடுக்குறாங்க. எது எடுத்தாலும் 1,000 ரூபாயா. ஆனால் அங்கேயும் நம்ம எடிட்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அப்போ சார் என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து போராட வேண்டாம். அதை தாண்டா இங்கே செய்ய சொல்கிறேன். இங்கே செய். யார் உன்னை பொய் எழுத சொன்னானோ அவங்ககிட்ட உண்மை எழுதி காமிச்சு அவன் மூஞ்சில கரிய பூசு. டேய் உதயா, வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கணும்னா இன்னொன்று இழந்துதான்டா ஆகணும். இப்போதைக்கு உன் சுய உணர்வை இழந்துடா. கோபத்தை விட்டுரு. ஆனால் என்ன விட்டுறாதடா, இந்த பஷீரை விட்டுறாத. சரி சார். கல்யாண கேசர் பார்க்க வரவங்களா வரலாம். ஐயோ, கல்யாண கேசட்டா? என்னடா கல்யாண கேசட்டா? யாரோட கல்யாணம்? நீ பேசாம வா என் கூட. கல்யாண கேஸ் போடுறாங்கடா, வாடா. அதாவது இந்த கேசட்டை பார்த்து தான் டாக்டர் மாத்ருபூதமே சில டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கிறாருன்னா பார்த்துக்கோயேன். சீக்கிரம் எடுத்தபடி இப்படி உட்கார்றா. இப்படி வா. இங்கதான் வசதியா இருக்கும். எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. குழந்தைகளே, போன வாரம் நீங்க பார்த்த கல்யாண கேஸ் ஆங்கில தம்பதி வீட்டு. இப்போ பார்க்க போறது மலையாளம். ஏண்டா அம்மே? அமைதி அமைதி அமைதியாக கண்டுகளித்து ஆத்மாவுக்கு சாந்தி கொடுங்கள். சீக்கிரம் போடுங்க குரு. லைட்ஸ் ஆஃப். பெரியப்பா, ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குது. இதெல்லாம் சுத்த வேஸ்ட். அவசரப்படாதடா, எடுத்தோன்னு காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் கேப் விட்டாதான் தெரியல. பஷீர், டேய் என்னடா? தம்பி, அவங்க என்ன பண்றாங்க? டிஃபன் சாப்பிடுறாங்க. எந்த புக்கில் வந்து? இன்னும் டீ போடு. புக்ல தான் அன்னைக்கு பார்த்தோமே. ஆமா, அந்த புக்ல தான் படிச்சேன். என்ன ஒரே இலையில 3 பேர் சாப்பிட்றீங்க? சாப்பாடு ஒரே மாதிரி குறைக்கத்தான். எத்தனை பேர் பட்னியா கிடக்குறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. கல்யாண கேசட் பார்க்கல? கருமம், எப்படி சார் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு அசிங்கத்தை பார்க்குறாங்க? உங்களுக்கு அசிங்கம் தோணுது, ஆனா அவங்களுக்கு புனிதமா தோணுது. இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு, போட்டு தள்ளிடணும். மாடியில ப்ளூ ஃபிலிம் பாக்குறாங்களே, அவங்கள இருந்து ஆரம்பிச்சு பணக்காரன், ஃபைனான்ஸ்காரன், அரசியல்வாதி, அதிகாரி அவ்வளவு பேரையும் போட்டு தள்ளணும். அதனால பிரச்சனை தீர்ந்துருமா? தீராது. பயம் வரும். பயத்தால தான் நாட்டாள முடியும். எமர்ஜென்சி டைம்ல எல்லாம் ஒழுங்கா நடந்ததுல. பயத்தால நாட்டாள முடியாது. இந்தியா ஜனநாயக நாடு. ஜனநாயகன்றது ஒரு வெத்து வார்த்தை சார். பணத்தோட பொழப்பு நிறுத்துற மாதிரி. இப்போ நீங்க பேசுறதே நம்ம கிடைச்சிருக்கிற சுதந்திரத்தால தானே. எது சுதந்திரம்? இது மேம்போக்கான சுதந்திரம். நீங்க நினைச்சது உங்களால பண்ண முடிஞ்சதா? நீங்க விரும்பின பொண்ண உங்களால கல்யாணம் பண்ண முடிஞ்சதா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சது, அமெரிக்காவில் கிடைச்ச வேலை வேண்டாம்னு சொன்னது, டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டே நாட்டுக்கு சேவை செய்யறேன்னு சொன்னது எல்லாமே தெரியும். சேவைங்கிறதுங்க நடைமுறையில சாத்தியம் இல்லை, வன்முறையில தான் சாத்தியம். எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. என்ன வாஞ்சி, இவன் நம்ம வழிக்கு வருவான்னு நினைக்கிற? வரணும், வர வைக்கணும். ஏன்னா இவன் நமக்கு தேவை, இவனுடைய மூளை நமக்கு தேவை. இட்ஸ் a matter of time. ஏமா இந்த சர்க்குலேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ கேட்டாங்களா? சார் உதயா வாங்கய்யா. வா 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 உதயா.
பஷீர் எல்லாம் சொன்னான். உன் கோபத்தையும் தார்மீக உணர்ச்சியும் செலவழிச்சிடாத. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே. பஷீர், இந்த ராக்கூத்தெல்லாம் எப்படி போயிட்டு நல்லா இருக்கு? நடந்துட்டு இருக்கு சார். நேற்று நைட்டு கூட வேளச்சேரியில் ஒரு பொண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 8 குழந்தை பிறந்திருக்கான் சார். ஐயோ, அப்புறம் அதான் சென்சேஷனா? ஆமா. அடப்பா, இப்போ முதல்ல கவர் பண்ணியா? அந்த பொண்ணையா சார்? நியூஸை கவர் பண்ணியா? நீங்கள் இதை கவர் பண்ணுங்க சார். இந்தாம்மா லைன் போகுது. ஹலோ, ஜனசெய்தி. ஆமா உதயகுமாரன் இருக்காரா? உதயா, உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ ஹலோ ஹலோ. உதயா, எனக்கு நாளை கழிச்சு கல்யாணம், நீங்க வரணும். ஏன் நீ என்ன சாகடிச்சுட்டு சந்தோஷமா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் வந்து பார்க்கணுமா? நான் வர மாட்டேன். இல்ல உதயா, நான் உங்களை பார்க்கணும். கடைசியா ஒரு முறை பார்க்கணும். இல்ல இல்ல, நான் வரல, நான் வர மாட்டேன். உதயா, கரிமா செல்லமே பயப்படல, இதுக்கு போய் இவ்வளவு பயப்படுறீங்க? வா வா, எல்லாம் தான் வாங்கிட்டீங்களே. ஏண்டா ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லவே இல்லை? என் கஷ்டம் என்னோட போட்டுன்னு பார்த்தேன். சரி விடு. இந்தா, இது கரிமா, இது என் ஜன்னத்து. கரிமா, இது ஓ மாமா. உதயா, இது ஏன் மாமா. கீழக்கரையில் கச்சேரினா மாமா தான். மாமா, உன்னை அவுத்து விடு. பாப்பா அமைதியா இருங்க. என்னண்ணே, உடம்பு சரியில்லையா? இதுக்கு மனசு சரியில்லை. ஏண்டா, வாசந்தி கல்யாணத்துக்கு போகலையா? ஊர்ல உள்ளவங்க கல்யாணத்துக்குலாம் போகணும்னு என்ன ரூலா? இந்த கல்யாணத்துக்கு நீ போய் தானடா ஆகணும். வாசந்தியை வேற ஒருத்தன் பக்கத்துல பார்க்க நான் விரும்பல. நான் இந்த கல்யாணத்துக்கு போல. நீங்களே சொல்லுங்க சிஸ்டர், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அவங்களுக்கு ஏதாவது நிர்பந்தம் இருந்திருக்குண்ணே. பொம்பளைங்க அப்படி செய்ய மாட்டாங்க. போயிட்டு வாடா. நான் என்ன அங்கே போய் பேண்டு வசிக்கணுமா? எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தியாக உணர்ச்சிலாம் இல்லை. தியாக உணர்ச்சி இல்லைண்ணே, பெருந்தன்மன் வச்சுக்கலாமே. எல்லா காதலும் கல்யாணத்துல முடியணும்னு இல்லையே. அவ கிடைக்கலன்றதுனால உன் வாழ்க்கை ஒன்று இடிஞ்சு போயிடலன்றத வாசந்திக்கு காட்டுறதுக்காக வேண்டியாவது நீ போய் தாண்டா ஆகணும். அது மட்டும் இல்லைண்ணா, அவங்க உங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த ஆச்சரியத்தை நீங்க வாசந்திக்கு கொடுக்கணும். உலகத்தில் எத்தனையோ வசந்திகள் இருப்பாங்க, ஆனால் உதயாங்கிறது ஒருத்தந்தான்றதை நிரூபிக்க வேண்டியாவது நீ அங்கே போய் தாண்டா ஆகணும். உதயா, நீ வருவியா? என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா ஜான், டைம் ஆச்சுல. ஏமா அவசரப்படுற? இன்னும் டைம் இருக்குல்ல. யோ மாணிக்கம், கொஞ்சம் சீக்கிரமா போறியா? அம்மா டென்ஷன் ஆகாதம்மா, கல்யாணம் தான் நடக்க இங்க பாரு, இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாதான் எல்லா சொத்து நம்ம கைக்கு வரும். நீ வாய மூடிட்டு கொஞ்சம் சுமாரு. மாட்டு வண்டி மாதிரி ஓட்டாம வண்டியை சீக்கிரமா ஓட்டிட்டு போ. வாகுதையா, வர்ற வழியில மாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரு. ஊர்ல என்னடா ஆச்சு? ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? வாசந்தி கல்யாணம் நடக்கல, போதுமா? புது மாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. சார் ஜூஸ் சாப்பிட்றா. சாப்பிட்றான்னு என்ன ரொம்ப அடம் பிடிக்கிற? சாப்பிட்றா. உதயா, இது செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலு. ராக்கூத்துக்காக ஒரு சூப் ஒரு மேட்ரு பிடிக்க போகிறோம். ஏப்பா, மார்ச்சூர் எப்படி போகிறது? எதுக்கு? நீ அங்க போறியா? நீ கம்பெனி கொடுத்தா போவேன். யோ, இவங்க ரிலேஷன் ஒருத்தர் பாடி ஆகிட்டாரு, அவரை பார்க்க போகணும். நேரா பின்னாடி போய் லெஃப்ட்ல போ. என்னது இது? எப்பவும் பாடியை உள்ளே தானே வச்சுருப்பாங்க, ஒன்று மட்டும் வெளியே கிடக்குதே. ஓ, செக்யூரிட்டி தூங்குறானா?
ஒன்றும் இல்லை சாமி, போன வாரம் கொய்யா தோப்புல குடிசைகளாம் பத்தி எரிய சொல்ல மண்டையை போட்டான்ல கோவிந்தன், அவன் பாடியை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார் பார். இவர் என்னத்துக்கு அவரை அவரை இவரை பாப்பாரு என்ன நீ, அவர் ரிலேஷன் பா, இவரு துபாயில இருந்து வலிச்சுட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு சிஎம் அண்டா இருந்து லேட்டரா ஏந்து பார்க்க சொல்லுப்பா. யோ சின்ன மேட்ருக்கு எதுக்கே சிஎம் போலாம், இந்த பார் எம்சி ஓகேயா. உதயா, இங்க இருக்கிற புணங்களை பாதுகாக்கிறதுக்காக வச்சிருக்க ஸ்பிரிட்டை தான் கடத்திட்டு போய் கள்ளச்சாராயம் காய்ச்சறானுங்க. என்ன கொடுமடா இது. அதை கூட கொடுமை, அதை குடிச்சு விட்டு இங்க வந்து புணமா கிடக்குறானுங்க பாத்தியா. கேமரா கொடு. எடுத்துரு. ஸ்மைல் ப்ளீஸ். உதயா உதயா, யாரோ வர சத்தம் கேக்குது, ஓடு ஓடு சீக்கிரம். டேய் வேண்டாம். இதுக்கெல்லாம் யாரா காரணம்? நிரஞ்சன் எம்பி குவார்டரை கொடுத்து மேட்டரை முடிச்சோம் சார். தட் இஸ் தி ஸ்பிரிட். இல்ல சார், கள்ளச்சாராயம். யோ அத சொல்லலையா, மேட்டரை சொன்னையா? சார் இந்த நியூஸ் நாளைக்கே வந்துரும்ல சார்? நிச்சயமா வரியா? 8 காலத்துல கொட்டை எழுத்துல வரும் பாரு. ஹலோ அண்ணா வேலாயுதண்ணா, உதயா பேசுறேன். அரசு ஆஸ்பத்திரியில் அட்டுலியம்ன்ற தலைப்புல பிரிண்டா இருக்கா? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன், லைன்லயே இரு. அப்படி ஒன்றும் பிரிண்ட் ஆகலையப்பா. டேய் 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 சார், உதயா சொன்னா கேள்ற, காலைல பாத்துக்கலாம்டா. என்னப்பா இந்த இடத்துல? என்ன சார், என்ன சார் இது அநியாயம்? என்ன? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்பிரிட் கடத்தல பத்தி எழுதுறோமே. ஆமா. ஏன் சார் வரல? வரல. அதான் ஏன் சார்? சாராயம் காய்ச்சறது கடத்துறதெல்லாம் சாதாரணங்கிறான். தமிழ்நாடே காய்ச்சுதாமே. பெண்ணுங்களை பாதுகாக்க வச்சிருக்கிற ஸ்பிரிட்டை உயிரில் உங்களுக்கு கொடுத்து சாகடிக்கிறாங்களே, இது செய்தி இல்ல சார்? யார் சார் சொன்ன உங்களுக்கு? மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏழைகளை பத்தி என்ன சார் தெரியும்? ஆதாரம் பத்தலையும் நிரஞ்சன் 1 கோடி ரூபாய்க்கு நஷ்ட ஈடு போடுவான்னு அச்சடிச்சு பேப்பர் கிழிக்க சொல்லிட்டாங்க எம்டி. எம்டி ஒரு பணக்கார சேட்டு, அவன் யார் சார் இதை தீர்மானிக்கிறதுக்கு? கொஞ்சம் இருப்பா. இது அநியாயம், துரோகம் சார் இது. பாய் நீ சொல்லு பாய். சார் 8 காலத்துல கொட்டெழுத்துல போடுறேன்னு சொன்னீங்களே சார், கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. ஒரு பொறுப்புள்ள எடிட்டரா இருந்துகிட்டு நீங்களாம். நிறுத்தியா? இப்ப நான் எடிட்டர் இல்லையா, தூக்கி போட்டு வந்துட்ட அந்த வேலையை. எனக்கு தன்மானம் இருக்கியா? புரியா? எப்படியா அந்த நியூஸ் உள்ள வந்தாவணும். வேணாண்டா, இவனுக்கு சரியில்லடா. இந்த நியூஸ் வர்றதுக்கு நம்ம வேற வழி பார்ப்போம்டா. இவனுக்கு சரியில்லை, வேணாண்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீங்க தானே மிஸ்டர் பஷீர்? ஆமா, நீங்க யாரு? எங்க பாஸ் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல சொன்னாரு. அரசாங்கமும் போலீஸாரும் செய்ய முடியாததை உங்க பேனாவால சாதிச்சது பெருமையா இருக்கு. எங்க கடமையை தானே செய்தோம். என்ன சார் இது? என்னதான் இருந்தாலும் உயிருக்கு பயப்படாம இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க. உங்களை பாராட்ட சொன்னார் எங்க பாஸ். தேங்க்ஸுங்க. ஹலோ, உங்க பாஸ் யாருன்னு சொல்லவே இல்லையே. நிரஞ்சன்.
நிரஞ்சன் என்னை விட்டு போடாதடா ப்ளீஸ் டா. கரிமா பாத்துக்கோ. செத்துறாதடா செத்துறாதடா பஷீர் செத்துறாதடா பஷீர் செத்துறாதடா. அல்லாஹ் யா அல்லாஹ்.